இந்த பதிவில் சொட்டு நீர் அமைப்பில் வெஞ்சுரி மூலம் எவ்வாறு உரக்கரைசல் கொடுப்பது மற்றும் வெஞ்சுரி எவ்வாறு செயல்படுகிறது அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெஞ்சுரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் ரோட்டட் வால்வ்னு ஒரு வால்வ் இருக்கும். அடுத்து வெஞ்சுரியில் அந்த டியூபில் ஒரு வால்வ் இருக்கும். இந்த டியூபில் இருக்க வால்வு இது, அந்த த்ரோட்டோட வால்வு இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த த்ரோட்டோட வால்வை பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த வெஞ்சுரியில் இருக்க டியூப்ல இருக்க வால்வை ஓபன் பண்ணிடணும். ஓபன் பண்ண உடனே வெஞ்சுரி டியூப் மூலமா இந்த மாதிரி வாட்டர் வரும். இப்போ என்ன பண்ணாக்கா அந்த த்ரோட்டோட வால்வை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணும்போது அதில் இருக்க தண்ணி இந்த ரிட்டர்ன் வழியாக வர்றது நின்றுடும். அதே பதிலாக இந்த ஓஸில் உள்ளே உங்களுக்கு வாட்டர் போகும். தெரியுங்களா போகிறது? இங்கே என்ன போகிறது? இங்கே இப்போ நான் வாட்டர் விட்டு வெளில எடுத்தோம். போகுது. சரிங்களா? அவ்வளோதாங்க. இது அப்படியே நீங்கள் ரன் பண்ண வேண்டியதுதான். இவ்வளோதாங்க. இப்போ என்ன எப்படி நடக்குதுன்னாக்கா, நம்ம இந்த த்ரோட்டோட வால்வை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணும்போது வாட்ரு இந்த பக்கம் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகி இந்த வெஞ்சுரி வழியாக வாட்ரு போயிட்டு அந்த வழியாக அப்படியே ரிட்டர்ன் வருங்க, இந்த எல் பைப் வழியாக. அப்படி வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெஞ்சுரியில் இந்த இடம் ரொம்ப சின்னதாக மைனட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி போகும்போது இந்த இடத்துல ஹை ப்ரெஷராக வாட்டர் போகும்போது அந்த ஏர் கீழே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்படி ஏர் கீழே இழுக்கும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த ஃபுட்பால் ஃபெர்டிலைசர் உள்ள போட்டு வச்சிருக்கிறதுனால ஏர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இருக்கிற தண்ணி அதை இழுத்து உள்ளே அனுப்பிச்சி விட்டு போகுது. ஓகேங்களா? இருக்கிற ஃபெர்டிலைசர் இழுத்து உள்ள அனுப்புது. இதுதான் அதனுடைய கான்செப்ட். வெரி சிம்பிள். நீங்கள் இதை மாதிரி உரத்தை கொடுங்க. அதே மாதிரி உரம் கொடுத்து முடிஞ்ச உடனே இந்த பைப்பு எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு பாசை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெஞ்சுரியில் 2 டைப் இருக்குது, 3 டைப் இருக்குது. இந்த வெஞ்சுரி சாதா டைப்பு. இது கரண்ட் ஆஃப் ஆன உடனே ரிட்டர்ன் தண்ணி அந்த ஃபெர்டிலைசர் டேங்குக்கு தண்ணி போயிடும். திடீர்னு ஓன் இருக்கும் போதே மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிட்டர்ன் பைப் லைன் தண்ணி எல்லாம் இதுக்கு போகும். அந்த மாதிரி டைப் இது. இன்னொரு டைப் எப்படின்னாக்கா இதில் அந்த நான் ரிட்டர்ன் வால்வு மாதிரி தண்ணி ஒன்லி இழுக்கும், திரும்ப ரிட்டர்ன் அந்த டியூப் வழியாக விடாது. அந்த மாதிரி டைப்பும் இருக்குது. அது நம்ம சிஸ்டத்தில் வேற ஒரு மோட்டரில் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வெஞ்சுரி டைப்பும் வாங்கி போடுங்க, அதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை பார்த்து அப்படியே நீங்கள் இதே மாதிரியே போட்டுருங்க. ஓகேங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.